பிரியமான விசுவாசிகளே, என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை மட்டுமாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், பொதுவான வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்து அதிசயமாக நடத்தி வருகிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மக்களும் இந்த வேளையில் பெரிய நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் கொரோனா வைரஸ் நிமித்தமாக பலியானவர்கள் பலர், மருத்துவ சாலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் பலர், ஆக இறப்பு நிமித்தமாக பலர் விதவியாக மாறியிருக்கிறார்கள், அனாதை பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள். பார்டரில் நடக்கிற, சைனா பார்டரில் நடக்கிற சில சலசலப்பு நிமித்தமாக நம் நாட்டு போர் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்ல பல பேர் இறந்திருக்கிறாங்க, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேப்பர்ல பார்ப்பீங்க. வேலை இல்லாத நிமித்தமாக, பட்டினி நிமித்தமாக, வருமானம் இல்லாத நிமித்தமாக பல பேர் பாதிக்கப்பட்டு சில பேர் தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள். விஷவாயு நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. நெய்வேலி எரிகலம் வெடித்து ஒரு 10 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேலையில் இருக்கிறவர்கள் மரித்து போனதுனாலே அந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாதபடி கலக்கத்திலும், தயக்கத்திலும், அச்சத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தை பற்றி ஒரு கேள்விக்குறி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த வேளையிலும் வேதத்தில் 146 சங்கீதம் 8 வசனத்தில் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் திக்கற்றவர்களை, விதவைகளை அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். He is our comforter, he is our master, he is our leader, he is our father, he is our brother, he is our friend. எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து திக்கற்ற என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், வரும் நாட்களை எப்படி கழிப்போம் என்று தெரியாமல் அச்சத்திலும், பயத்திலும், திகிலும் இருக்கிற மக்களுக்கு நம்முடைய தேவன் ஆறுதல் தந்து ஆதரிக்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் ஒரு குடும்பத்தின் பிரச்சனை எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவியினுடைய நிலைமை அங்கே விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் தனது 2 மகன்களோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். கணவன் இறந்து போனான். கணவன் கடன் வாங்கியிருந்தால் கடனை திருப்பி செலுத்தவில்லை. பாருங்கள் அந்த பெண்ணுடைய நிலைமையை பாருங்கள். கடன் வாங்கினதை கணவன் செலுத்தாமலேயே இறந்து போனார். அந்த பாரம் இவள் தலைமையில் விழுந்தது. கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? அவன் வந்து கடனுக்கு பதிலாக, திருப்பி கட்ட வேண்டிய தொகைக்கு பதிலாக இவளுடைய 2 மகன்களையும் அடிமைகளாக எடுத்துச் செல்வதற்கு வந்து நிற்கிறார். எவ்வளவு நெருக்கமார்கள். கணவன் இல்லை, விதவியாகிவிட்டால் பிள்ளைகள் தான் காப்பாற்றுவார்கள் என்றால் பிள்ளைகளும் அடிமைகளாக போகிற ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறது. இந்த பிரச்சனையில் இந்த மகள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவள் வீட்டுக்கு எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தாசன் வருகிறார். நான் சொல்லுகிறேன், இவள் கணவன் கடன் கொடுத்ததுனால நம்பிக்கைக்கு பாத்திரவர்களாக இருந்தார்கள். கடனை திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்று நம்பித்தான் கடன் கொடுத்திருப்பான். இன்னும் சொல்லுகிறார், அவள் மரித்து போன என் கணவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று எலிசாட்டு சொல்றார். அப்ப கர்த்தருக்கு பயந்த குடும்பம். கணவன் மனைவி எல்லாரும்
கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். மற்றவர்கள் இவர்களை நம்பினார்கள். ஆகவே கடன் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூழ்நிலை கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. வந்த தீர்க்கதரிசி இந்த பிரச்சனையை கேட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று 2 கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும், உன் கையில் இப்ப என்ன இருக்குது? அவள் மறைக்காமல் தன்னுடைய பிரிஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம ஓப்பனா சொல்றான். என்ன சொல்றான்? என்னிடம் ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது. உடனே இந்த தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக ஏவப்பட்டு அவளை பார்த்து, அயல் வீட்டார்களை சென்று நீ அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வா, வாங்கி வா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தரோட உறவு இருந்தது. கடன் பெரும் அளவுக்கு இவர்களை மற்றவர்கள் நம்பினதுனால மற்றவர்களோடும் இவர்களுக்கு நல்ல உறவு இருந்தது. இந்த வேளையிலும் அயல் வீட்டுக்காரர்களிடமிருந்து அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி வா என்று தீர்க்கதரிசி சொன்னவுடன் இவ போறான். அப்படின்னா அண்டை வீட்டுக்காரர்களோடு இவள் நல்ல ஒரு உறவு வைத்திருந்த நிமித்தமாக அவள் தைரியமாக கடந்து சென்றாள். அநேகம் பாத்திரங்களை வாங்கி வந்தால் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் இந்த குடத்துல இந்த வெறும் பாத்திரங்கள்ல உன்னுடைய எண்ணெயை ஊற்று. எண்ணெயை வார்த்து ஊற்ற 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 எண்ணெய் வந்து கொண்டிருந்தது. எல்லா பாத்திரமும் நிரம்பியது. வேறு பாத்திரங்கள் உண்டா என்று தீர்க்கதரிசி கேட்ட பொழுது வேறு இல்லை என்று சொன்னார். உடனே சுரந்து கொண்டிருந்த அந்த எண்ணெய் நின்று போயிட்டு வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிறைவான பாத்திரங்களாய் மாறினது. எனக்கு அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் வெறும் பாத்திரங்களாக, நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, நான் என்று முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாசன் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரத்தை போல மாற்றுவார். நிரம்பி வழிகிற பாத்திரத்தில் எண்ணெய் வழிந்தது. எண்ணெய் என்றால் அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு பண்ணும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே என்று வேதம் சொல்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 104 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தை அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உள்ளே அற்புதம் ஏன் நடந்தது? ஒரு இடத்துல அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு 3 அடிப்படை காரியங்கள் அவசியம் இருக்க வேண்டும். ஒன்று, பரிசுத்தம். இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விசுவாசம், அதுவும் தேவை. விசுவாசம். அறைக்குள்ள போய் எண்ணெயை ஊத்து அப்படின்னு தான் தீர்க்கதரிசி சொன்னவுடன் போய் உடனே செய்தால் என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு ஒரு கேள்வி கேட்காதபடி அறை விட்டுக் கொள்வார். 3வது, கீழ்ப்படிதல் வேண்டும். கர்த்தருடைய தாசன் சொல்லிவிட்டார், அறை விட்டு போ, உன் பிள்ளைகளை கூட்டிக்கோ, எண்ணெயை ஊத்து. இந்த உத்தரவுக்கு ஏன் என்று கேளாதபடி, எதற்கு என்று கேளாதபடி, தயங்காதபடி உடனே அதை ஊற்ற ஆரம்பித்தார். வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படுத்தல் இருந்தது. இந்த மோனின் கர்த்தர் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து
அதிசயமாய் நடத்தினார். நாம் ஆராதிக்கிற தேவன் காட் ஆஃப் பிரசன்ஸ். இன்றைக்கு அவருடைய நிலைமை கடன் தீர்க்கப்பட வேண்டும், பிள்ளைகள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு தீர்வு வந்துவிட்டது. பணம் கிடைக்கிறது. அது அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இந்த எண்ணெயை நீ போய் விற்று உன் கடனை தீர்த்து மீதியை கொண்டு ஜீவனம் பண்ணு. என்னெல்லாம் அடங்கிறது? அப்போது உள்ள அந்த சமயத்தில் உள்ள கடன் என்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அதற்கு பின்னதாக எவ்வாறு 2 பிள்ளைகளை வைத்து வாழ்க்கை நடத்துவது என்ற ஒரு பிரச்சனை, அதற்கு ஒரு தீர்வு. அதான் சொன்னேன், அவர் God is a God of present, is a God of future. எல்லா நிலைமைகளிலும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போகும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்முடைய விருப்பத்தின்படி செய்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதம் செய்தவர் இந்த திக்கற்ற யாது என்ன செய்ய வேண்டும் என்று அறியாத அந்த விதவைக்கு கர்த்தர் ஒரு நல்வாழ்வு கொடுத்தார். உங்களுக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நல்வாழ்வு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நகோமி. இவளை பற்றி நன்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரூத் என்ற புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு தெளிவான விளக்கம் இருக்கிறது. அதை வாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் இந்த நகோமி நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதுனால பெத்லெஹேமில் இருந்து மோவாப் தேசத்திற்கு அவள் போனாள். போகும் பொழுது தன்னுடைய கணவனோடு, எலிமெலேக் என்ற கணவனோடு, தன்னுடைய 2 பிள்ளைகளோடு, மகன்களோடு கடந்து செல்கிறார். மோவாப் தேசத்தில் பிழைப்பதற்காக. நம்முடைய நாட்டில் கடந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் கடந்து சென்று வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி தன்னுடைய பட்டணங்களுக்கு போவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள். வழியில் இறந்து போனார்கள், பொருட்களை இழந்தார்கள், மரித்து போனார்கள். இப்படியெல்லாம் நாம டிவியில் பார்த்தோம். அப்படியாக இவர்களும் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு, பெத்லெஹேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு பிழைப்புக்காக போனார். பிழைப்புக்காக போன இடத்துல கணவனை இழந்தார், விதவையாகிவிட்டார். உள்ளத்தில் என்ன இருக்கும்? என்னுடைய 2 பிள்ளைகளும் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று யோசித்தார். பிள்ளைகள் வளர்ந்தது. மோவாப் தேசத்திலே அவர்களுக்கு பெண் எடுத்தால் திருமணம் நடந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த 2 மகன்களும் மரித்து போனார். நகோமி தன் புருஷனை இழந்தால், 2 மகன்களை இழந்தால். இப்பொழுது அந்த வீட்டில் 3 பெண்கள், 2 மருமக்கமாறு, ஒரு மாமியார், 3 பேர். 3 பேரும் தற்சமயம் விதவைகள். அந்த சமயத்தில் தான் பெத்லெஹேமில் கர்த்தர் உணவு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு, அங்கு பஞ்சம் இல்லை என்று கேள்விப்பட்டு பெத்லெஹேமில் திரும்பினார். போற வழியில ஒருவர் போகும்போது அங்குள்ள மருமக்கள் மார்களிடம் தான் போகும்போது பார்த்தவர்கள், இது நகோமி அல்லவா என்று அவளை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டார். இது நகோமி காதல் விழுந்தது. உடனே அவளை என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் எனக்கு கசப்பை தந்தார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், மாறாள் என்று அழையுங்கள்.
மாணவர்களுடைய உலகத்துல எவ்வளவு பாரம் இருந்திருக்கு பாருங்க. பிழைக்கு போன இடத்துல தன்னுடைய கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இப்பொழுது தன்னுடைய 2 மருமக்கமான விதவையாகி, தானும் விதவையாகி 3 பேராக பெத்லகேம் பட்டணத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சில குடும்பங்களில் இருக்கலாம். ஆனால் சகலத்தையும் அறிந்த தேவன் இந்த நகோமியின் கசப்பை இனிப்பாய் மாற்றுவதற்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த பெத்லகேம் வந்தவுடனே அது கோதுமை அறுப்பு காலமாக இருந்தபடியினாலே எல்லா இடங்களிலும் மக்கள் வயல்களிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ரூத் 2வது மருமகள், இனிமேல் நாம் பிழைக்க வேண்டும். அவர்கள் வந்தது ஒரு நகோமிக்கு 2 மருமகள், ஆனால் ஒருத்தி மட்டும்தான் கூட வந்தார். வரும்பொழுது என்ன சொன்னார்? அம்மா, நீங்க 2 பேரும் என் பெண்ணை வர வேண்டாம். நீங்க என் கூட இருந்து எனக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் உங்களை திருமணம் முடித்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் அது நீண்ட காலம் செல்லும். ஆகவே நீங்கள் என்னோட வர வேண்டாம். நானும் வயது சென்றவள் ஆகிவிட்டேன். எனக்கு இனிமே குழந்தைகள் நான் பெற முடியாது என்று சொல்லியும் ஒரு மருமகன் அழுது மாமியாரை முத்தமிட்டு திரும்பி போய்விட்டான். ஆனால் இந்த ரூத் என்ற மருமகன் வைராக்கியமாக தன் மாமியாரை பார்த்து, நீர் போகும் இடம் என்னுடைய இடம், நீர் தங்கும் இடம் என்னுடைய இடம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம் தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் நம்மை பிரிக்கிறது எதுவும் இல்லை. நீர் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே ரூத்துடைய மன உறுதியை பார்த்து ரூத்தை தன்னோடு சேர்த்துக் கொண்டார். பாருங்கள், இப்பொழுது ஒரே ஒரு ஆதரவு, கணவன் இல்லை, மகன்கள் இல்லை, ஒரு மருமகள் போய்விட்டால் இந்த ஒரே ஒரு மருமகள் ரூத் நகோமிக்கு ஆதரவாக துணையாக. நான் சொன்னேன், அந்த பெத்லகேமில் கோதுமை அறுப்பு காலமாக இருந்ததுனால ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் போய் வயல்வெளிக்கு போய் நான் கதிர்களை பொறுக்கப் போகிறேன் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவள் ஒரு வயல்ல போய் காலை மிதிச்சு பொறுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவளுக்கு என்ன செய்தி வருது? இந்த நிலத்தின் சொந்தக்காரன் ரூத்தினுடைய மாமனார் எலிமெலேக்கின் உறவின் முறையாக போவாஸ் என்று சொல்லப்பட்டது. அவன் மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய செல்வந்தனுடைய நிலத்திற்கு அவள் போய் கால் மிதித்தார். உறவின் முறையாக. இது கர்த்தருடைய திட்டம். போவாஸ் என்ற நெருங்கிய உறவின் முறையானிடம் தொடர்பு கொள்வதற்கு கர்த்தர் தான் இந்த பெத்லகேமுக்கு அவனுடைய வயலுக்கு இந்த ரூத்தை அனுப்பி வைக்கிறார் கர்த்தர். அந்த போவாஸ் வருகிறான். அந்த வேலை பார்க்கும் மக்களை பார்த்து, இந்த பெண் யார்? நகோமியுடன் வந்த மோவாபிய பெண், காலையிலிருந்து இங்கே கதிர் பொறுக்கிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். உடனே போவாஸ் கதிர் பொறுக்கிற ரூத்தின் மீது பரிதாபப்பட்டு அவளுக்கு தயை காண்பித்தான். அம்மா, வேறு இடம் போக வேண்டாம், இங்கே வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், தண்ணீர் கொண்டு வருவார்கள், அதை நீ பருகிக் கொள்ளலாம், இவர்களோடு நீ தங்கியிரு. வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க கதிரை கொஞ்சம் சிந்துங்க, இந்த பெண் பொறுக்கும் பொழுது இவளை அதட்டாதீர்கள், அவள் பொறுக்கட்டும், கோதுமையை சிந்தி விடுங்கள், ஏனென்றால் அவளுக்கு தேவை என்று அவன் தயவு காண்பித்தான். ரூத்தினை பார்த்தவுடனே அந்நிய தேசத்தாளாக இருக்க எதினால் தயை எனக்கு கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டான்.
உடனே போவாஸ், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவார் என்று அவளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கப்பட்டது. ரூத் அறுக்கிறவளுடனே சாப்பிட்டாள். வறுத்த கோதுமை கொடுக்கப்பட்டது. திருப்தியாய் சாப்பிட்டு மீதத்தை அவர் வைத்துக் கொண்டார். அன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவள் பொறுக்கின கோதுமையின் அளவு ஒரு மரக்கா. நிம்மதியாக, எந்தவித ஒரு பயமின்றி, அது சொந்தக்காரனுடைய வயல், பெரிய செல்வந்தனுடைய வயல். அவள் பயமின்றி உரிமையோடு அந்த நிலத்திலே கதிர்களை பொறுக்கிறார். அவளுக்கு இன்னொரு தைரியம். நவோமி வீட்டுக்கு போனவுடன், நீ எங்கே இந்த கதிர்களை பொறுக்கிறாய் என்று மாமியார் கேட்டபோது அவள் சொன்ன பதில், மோவாப் அந்த வயலின் சொந்தக்காரன். உடனே இவள் நம்முடைய நெருங்கிய உறவின் முறையாகும். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி அவன்தான். ஆகவே இவள் அந்த நாட்களை வேலைக்காரர்களோடு கூடியிருந்து மாமியோடு தங்கிவிட்டாள். மாமிக்கு ஒரே பாரம். என்னை நம்பி நவோமி வந்திருக்கிறாள். அவள் எனக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை கூட சாப்பிட்டு மீதம் வைத்து எனக்காக கொண்டு வந்தாளே என்று சொல்லி தன் மருமகள் மீது அவ்வளவு அன்பு, பாசம், இரக்கம் அவளுக்கு ஏற்பட்டது. அவள் சொல்றா, நவோமி மருமகளை பார்த்து, என் மகளே, உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவளுடைய வருங்காலத்தை பற்றி அவளுக்குள்ளாக ஒரு பாரம் ஏற்பட்டது. அவள் ஒரு ஆலோசனை சொல்கிறாள் நவோமி மருமகளுக்கு, ரூத்துக்கு. போவா சாப்பிட்டு நல்ல மன மகிழ்ச்சியோடு அவன் படுக்கைக்கு செல்லும் பொழுது, அவன் படுக்கிற இடத்திற்கு நீ போய் அவனுடைய போர்வையை ஒதுக்கிவிட்டு அவன் காலடியில் போய் படுத்துக்கொள். இந்த ரூத்து தன் மாமியார் ஏன் எப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்கவே இல்லை. மாமியாரை அதிகமாக நேசித்தபடியினாலே, மாமியார் மீது இவளுக்கு நம்பிக்கை இருந்தபடியினாலே அவள் சொன்னதை எல்லாம் அப்படியே செய்தார். சொல்றா ரூத்து, நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அன்றைய தினத்தில் அவள் வயலுக்கு கடந்து செல்கிறாள். வயலில் தன்னுடைய மாமியார் தனக்கு சொன்ன காரியங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்று இரவு போவாசின் காலடியிலே போய் அவனுடைய போர்வையை ஒதுக்கி காலடியில் படுத்துக் கொண்டார். போவாஸ் நடு இரவில் எழும்பும் பொழுது பயந்து, இங்க ஒரு பெண் படுத்திருக்கிறாளே என்று பார்த்து, நீ யார் என்று கேட்டாள். அவள் உடனே பதில், நீர் என் சுதந்திரவாளி. உடனே அவன் இவ்வளவு பெற்று விசாரிச்சு, வாலிபர்கள் பின்னே போகாமல் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது என்று அவளை மெச்சிக்கொண்டு உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அவள் மீது தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தான். என்ன உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கட்டாயம் அதை செய்வேன் என்று சொல்வது போல இருந்தது. ரூத்துக்கு எவ்வளவு ஒரு ஆறுதலாக இருக்கும். தன்னுடைய கணவனை இழந்த மாமியாரோடு தனித்திருக்கிற நாட்கள்ல எனக்கு ஒரு செல்வந்தனுடைய பராமரிப்பு எனக்கு கிட்டியதே என்று சொல்லி உள்ளத்துல அவள் ஒரு பெரிய மகிழ்ச்சி. காலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் பொழுது விடிய மனதாக அவளை எழுப்பிவிட்டு என்னுடைய போர்வையை எடுத்து அதில் 6 படி வார்கோதுமை போட்டு, என் மாமியார் இடத்திற்கு வெறுமனையை போகக்கூடாது,
இந்த கோதுமை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவள் கையிலே கொடுத்தாள். பாருங்கள், இந்த மகள் அவனுக்கு இதற்கு முன்னதாக அறிமுகம் ஆகாதவள். ஆனால் அவனுடைய நிலைமையை பற்றி அங்க இருக்கவங்க சொல்லியிருக்கிறான். தன்னுடைய மாமியாருக்கு எப்படி இவள் கீழ்ப்படிந்து நடக்கிறாள், மாமியாரை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்று வேலைக்காரர்கள் போவாசிடம் சொல்லி இருக்கிறார். அதான் ஒரு காலகட்டத்தில் உன்னை பற்றி என்னுடைய வேலைக்காரர்கள் சொன்னார்கள் என்று அவன் சொல்லுகிறான். ரூத்தினுடைய வருங்காலம், நிகழ்காலத்தில் மாமியாருடைய ஆதரவு, போவாசனுடைய ஆதரவு, வருங்காலத்தில் எப்படி விதவியாக எப்படி இருப்பது. மாமியார் இவருடைய திருமணத்திற்காக ஏற்பாடு பண்ணுகிறார். போவாசை விட இன்னும் ஒரு நெருங்கிய உறவின் முறையாக இருக்கிறார் என்று சொல்லி போவாசன் நெருங்கிய உறவின் முறையாக சந்தித்து இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவன் சொல்லிவிட்டான், நீ இந்த சம்மதம் எனக்கு வேண்டாம், நீ அவளை திருமணம் செய்து கொள்ள தடை இல்லை என்று அவன் விட்டுக் கொடுத்தான். போவாஸ் இவளை திருமணம் செய்து ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூடி வந்த பெண்கள் எல்லாம் சொன்னார், ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேல் லேயாளை போல நீ வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று ரூத்தை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, எங்கோ இருந்து அந்நிய தேசத்திலிருந்து, மோவாப் தேசத்திலிருந்து இங்கே பெத்லகேம் பட்டணத்திற்கு வந்த இந்த விதவைக்கு கர்த்தர் ஆதரவு காண்பித்தார், தயவு காண்பித்தார். ஓபேத்துடைய பெயர் மிகவும் பிரபலமானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்து உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனை உனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். நமக்கு அந்த வரலாறு தெரியும். ஓபேத் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் தாவீதின் குமார். ஆகவே இயேசு பிறந்த அந்த அட்டவணையில் பிறந்த அந்த வம்ச வரலாற்றில் ரூத்துவுக்கும் இடம் கிடைத்தது. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். வேதத்தில் அவன் இவளை பெற்றான், இவளை பெற்றான், அவனை பெற்றான் என்ற அதிகாரத்தை நீ வாசிக்கும் பொழுது ரூத்துடைய பெயரும் அங்கு இடம்பெறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த விதவையாயிருந்த அந்நிய தேசத்திலிருந்து பிழைக்க வந்த அவளுக்கு கர்த்தர் ஒரு ஆதரவாக போவாஸ் என்பவனை எழுப்பிக் கொடுத்தார். அவருடைய வருங்கால வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கர்த்தருக்கு பயந்த அந்த போவாசை திருமணம் செய்வதற்கு கர்த்தர் தான் ஏற்பாடு பண்ணினார். எந்த ஒரு பிரச்சனை இன்றி அவன் வருங்காலத்தை கழிப்பதற்கு கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணி கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆதரவற்று இருக்கிறவர்கள் விதவைகளை காப்பாற்ற ஆதரவு காண்பிக்க ஒருவர் உண்டு. அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எந்த நேரம் எந்த நபர் மூலம் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்து அந்தந்த நேரம் அந்தந்த வாசல்களை திறந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை
பயப்படனே, நான் பயப்படனே. வியாதி பயம், மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடுமே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாதே, வாதையின் கூடாரத்தை அணுகிடாதே. பரலோக சேனையின் காவல் உண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபை உண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படும் பொழுது அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாய் புகலிடமாய் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசி இந்த புத்திரன் ஒருவருடைய மனைவிக்கு கர்த்தர் இக்கட்ட நேரத்தில் எப்படி தயவு பாராட்டினாரோ, அற்புதம் செய்தாரோ, அதே மாதிரி நகோமியுடைய வாழ்க்கையில் தனக்கு நெருங்கிய உறவினர்களுடைய இழப்புகள் மத்தியில் அவள் கண்ணீரை துடைத்து, மகளே, இனிமே உன் வாழ்க்கையில கசப்பு இல்லை, வளம், உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சமாதானம், நிறைவு எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லி அவளை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற அந்த ராஜாதி ராஜா அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஒரு 2 சம்பவத்தை பற்றி நீர் பகிர்ந்து கொள்ள எங்களை கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உமக்கு பயந்து நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய விருப்பத்தை நீர் கேட்டு எங்களை ரட்சிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர்கள். அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட, வேலை இழந்து வருமானம் இல்லாது தவிக்கிற மக்கள் எத்தனையோ மக்கள் பாரத தேசத்தில் இருக்கிறாங்க. பெற்றோர்களை இழந்து தவிக்கிற அநாதை பிள்ளைகள், கணவனை இழந்திருக்கிற விதவை மனை பெண்கள், வேலை இழந்திருக்கிறவர்கள், விபத்துக்கள்ல மரித்து போகிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள், பரிதாபத்திற்குரிய நிகழ்ச்சிகள் நாம் கேள்விக்கிறோம். சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவன் தாமே கடந்து வந்த இந்த பிள்ளைகளுக்காக நீ மனமிறங்கி தயவு பாராட்டும்படி, அவருடைய வருங்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி, அவருடைய கவலைகள் ஆவற்றின் துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். உன் துக்கம் முடிந்தது என்று அவர்களை பார்த்து நீ சொல்வதற்காக இனி தீங்கு உன்னை அணுகாது என்று என் வாக்கு கொடுப்பதற்காக அவனுக்கு நன்றி. நீரை வழிநடத்துவீராக. உண்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம். வழிநடத்தும் எங்களை ஆசீர்வதி. நல்ல காரியங்களை, எதிர்பாராத பெரிய பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நீர் எங்களுக்கு செய்து எங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் விசுவாசத்தோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.